லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக PRO நிக்கில் முருகன் அவர்களுடைய ஆதரவோடு உள்ள பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர், துணை செயலாளர் ஹைட் சுரேஷ் இவர்களுடைய தலைமையில் இன்று கேக் வெட்டி இந்த 8வது நாளை மிக பிரம்மாண்டமாக நானும் இதுவரைக்கும் ஒரு 250 படத்துக்கு மேலே ப்ரமோஷன் பண்ணிட்டேன். அஜித் சார் படத்துக்கும் போயிருக்கேன், விஜய் சார் படத்துக்கும் போயிருக்கேன், ரஜினி சார் படத்துக்கும் போயிருக்கேன், கமல் சார் படத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த லெஜண்ட் சார் படத்துக்கு 8வது நாளில் இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ மாசாக நானும் எவ்வளோ படத்திற்கு இன்டர்வலில் போய் ரசிகர்களோட கேக் வெட்டியிருக்கேன். ஆனால் இந்த லெஜண்ட் நடித்த லீடர் படத்திற்கு என்னால் கட்டுப்படுத்த முடியாத அவ்வளோ எனக்கு தெரிந்து மிகப்பெரிய நடிகர்கள் கூட இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா லெஜண்டுக்கு இவ்வளோ ரசிகர்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த ரசிகர்களை பார்க்கும்போது எனக்கு மட்டுமல்ல, லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுமே ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 8வது நாள். இந்த 8வது நாள்ல இன்னைக்கு தான் லீடர் படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி அப்படி ஒரு செலிப்ரேஷன். லீடர் என்கின்ற லெஜண்ட் அவர்கள் இப்பவும் சொல்றேன், இந்தியாவில் இருக்கலாம் நிறைய பாடு பாப்பா மௌன எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் லீடர். தண்ணியில இருக்கும் மீன் நாங்க லெஜண்ட். இந்தியால இருக்கு நிறைய பாடு எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் லீடர். தண்ணியில இருக்கும் மீன் நாங்க லெஜண்ட். இப்படி மிக பிரம்மாண்டமாக வந்துள்ள இந்த படத்துக்கு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்க தான் ஒரு நாயகனை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எப்படி வேணாலும் பண்ணலாம். எங்க ஹீரோ லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் மிகப்பெரிய நடிப்பை இந்த லீடர் படத்தில் கொடுத்துருக்காரு. 2வது படத்திலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சு ரசிகர்களை காமிச்சிருக்கீங்க. அதற்கு என் மனமார்ந்த நன்றி. இப்ப சொல்றேங்க, சவால் விட்டு சொல்றேன், விஜய் சாரு 50 படத்துக்கு மேலதான் நடிச்சு அரசியலுக்கு வந்து ஒரு கூட்டம் காமிச்சிருக்காரு. நம்ம லீடர் அவர்கள் 2வது படத்திலேயே அவர்கள் அவ்வளவு கூட்டத்தை காமிச்சிருக்காரு. இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், சுண்டி விட்டு சொல்றேன், இப்ப சொல்றேன், இன்று முதல் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தியேட்டரா போய் ரசிகர்களோட என்ஜாய் பண்ணி இந்த லீடர் படத்தை பார்க்க போறோம். நாளைக்கு தூத்துக்குடியில படம் பார்க்கிறதுக்கு இந்த லீடர் படத்தோட டீம் போறோம். அந்த இடத்துல அந்த இடத்துல
விஜய் சாருக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, நம்ம லீடருக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஒண்டி கொண்டி பாப்போமா? அதே அதே தூத்துக்குடியில 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சார் போனப்ப எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதற்கு நிகராக தூத்துக்குடியில விஜய் சாருக்கும் லீடருக்கும் 2 பேருக்கு தான் போட்டிய. நாளை மறுநாள் அதே மாதிரி திருநெல்வேலியில மாசு காட்டுறோம், அதுக்கு மறுநாள் மதுரையில காட்டுறோம், திருச்சியில காட்டுறோம், சேலத்துல காட்டுறோம், கோயம்புத்தூர்ல காட்டுறோம். இப்படி ஒரு அப்படியே you